இந்த வாரம் நாங்க உங்களுக்காக 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் பண்ண போறோம். 10 AM வெபினார்ல இப்போ கரண்டா இருக்கிற கோல்ட் ரேலியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 11 AMக்கு எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் என்வாயன்மெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டிஸ்கஷன். 2 வெபினார்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் பயோல இருக்கு. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ண போகிறோம். 2023 ஜனவரியில் ஆரம்பித்தது தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ். இது வரைக்கும் 2 ஆண்டுகளும் 4 மாதங்களும் முடிஞ்சிருக்கு. இந்த 28 மந்த்ஸில் நாம் இந்த போர்ட்ஃபோலியோவை ஒரே ஒரு முறை தான் மாற்றியிருக்கோம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம உருவாக்கும் போது அடிக்கடி மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமாக பொது வெளியில் எழுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் இருக்கணும், அதுவும் ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா அதை எப்படியெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் அவங்க விருப்பம் போல் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். இதை எவ்வளோக்கு எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிமைப்படுத்தி தான் நான் இந்த போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணியிருக்கேன். இதில் அலோகேஷனுங்கிற கான்செப்டே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஈக்குவல் அலோகேஷன். அதே போல் மாற்றங்கள் கிடையாது, சேர்ன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பங்கு மாற்றங்கள். இன்ஃபேக்ட் இதே காலகட்டத்தில் நிஃப்டியை வருஷத்துக்கு 2 தடவை மாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவை 28 மாதத்தில் ஒரு தடவை தான் மாற்றிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு முதலீட்டாளனை எப்படி சிந்திக்க வைக்கணும், ஒரு முதலீட்டாளன் எப்படி தன்னுடைய முதலீடுகளை பார்க்கணும், எப்படி அதை உருவாக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்டர்னு சொல்வேன், அல்லது ஒரு உதாரணம்னு சொல்வேன். சரி, இப்போ போர்ட்ஃபோலியோக்குள்ளே போவோம். 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் இந்த போர்ட்ஃபோலியோவில். ரொம்ப சிம்பிளாக பிரித்து பார்க்கணுன்னாக்கா 2 கம்பெனி டெலிகாமில், ரிலையன்ஸ் அண்ட் பாரதி. எஃப்எம்சிஜின்னு சொல்லணும்னா 2 கம்பெனி மேஜராக சொல்லலாம், பிரிட்டானியா, ஐடிசி. சரி, இதை தாண்டி வேற என்ன செக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இண்டியா இருக்குது. பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி. இன்ஃப்ராக்கு ஒரு எல்என்டி இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம 8 கம்பெனி கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா இருக்குது, ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஃபார்மசூட்டிகல்ஸ், ஒரு டிஃபென்சிவ் செக்டர். கடைசியாக 10ஆவதாக ஆட்டோவுக்கு மாருதி சுசுகியை நம்ம கொண்டு வந்தோம். இவ்வளோ தான் இந்த போர்ட்ஃபோலியோவே. இதில் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரெண்டோடு ஒத்து போகக்கூடிய தொழில் அல்லது அதை நம்பி அல்லது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சொல்லணும்னா ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, சன் ஃபார்மா. மிச்ச எல்லா கம்பெனியுமே உள்நாட்டு பொருளாதாரத்தை மையப்படுத்தி அதை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்கள். இது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன். நிறைய பேர் அந்த பீரியடில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸே வைக்கலை அப்படின்னு. அந்த கேள்வியிலேயே விடை இருக்கு. அது வைக்கக்கூடாது, வைக்கலை. ஸோ குளோபலைசேஷன் ரிவர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம எப்போ ஆன்டிசிபேட் பண்ணோம்? இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கும் போதே ஆன்டிசிபேட் பண்ணோம், 2023 ஜனவரியில். 2024 ஜனவரியில் இதை இன்னும் நம்ம தீவிரப்படுத்தணும். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நம்ம வெளியேற்றிய பங்குகளையும் பாருங்க. 3 பங்குகளை வெளியேற்றினோம். டாடா ஸ்டீல், அது கொஞ்சம் குளோபல் பிஸ்னஸ். பவர் கிரிட் அவுட் அண்ட் அவுட் டொமஸ்டிக் பிஸ்னஸ், ஹெச்ஏஎல் அவுட் அண்ட் அவுட் டொமஸ்டிக் பிஸ்னஸ். ஸோ 2 டொமஸ்டிக் பிஸ்னஸை வெளியே தள்ளிட்டோம், ஒரு குளோபல் பிஸ்னஸை வெளியே தள்ளிட்டோம். அண்ட் நம்ம உள்ள கொண்டு வந்த கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், பாரதி, மாருதி சுசுகி, 3மே கம்ப்ளீட்லி டொமஸ்டிக் ட்ரிவன் கம்பெனிஸ். இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ரிலையன்ஸ்
டீசல் ஏடிஎஃப்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணனாலும் மொத்தத்தையும் இந்தியாவில் விற்க முடியும் அவங்களால. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை அது. அதே போல் மாருதியும் எக்ஸ்போர்ட் பண்ணலன்னா இந்தியாவில் தாராளமாக விற்க முடியும். பாரதிக்கு எக்ஸ்போர்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ டொமஸ்டிக் எக்கானமியை சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களை மட்டுமே ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ கூட வைக்கணும். அதுலேயும் எக்ஸ்போர்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ் பாதிக்காத மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்கணுங்கிறது இந்த போர்ட்ஃபோலியோடைய பொசிஷனிங். இப்போ இந்த பொசிஷனிங் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த பொசிஷனிங் என்ன பண்ணிச்சுனாக்கா, நம்ம ஜனவரி 2023 போட்ட 1 லட்சம் ரூபாயை 1,76,828 ரூபாயாக உயர்த்தியது. ஸோ 76.83% ரிட்டர்ன் இது கொடுத்துருக்கு. வேறஸ் இதே பணத்தை நிஃப்டி 50 டிஆர்ஐயில் அதே நாளில் போட்டிருந்தா இன்னைக்கு 1,37,789 ரூபாயாக அது உயர்ந்திருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம 37.79% பண்ணியிருப்போம். இங்கே 76.83% ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2x மேலே நிஃப்டிக்குள்ளே இருக்கக்கூடிய 10 கம்பெனி பீட் பண்ணியிருக்குன்றது தான் இதில் மெசேஜ். இந்த 10 கம்பெனியில் பெருவாரியான கம்பெனிஸ் வந்து டொமஸ்டிக் எக்கானமி ஃபேஸிங்கிறது தெளிவான ஒரு பாயிண்டர். அப்போது இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பொசிஷனிங்கை உருவாக்குறதுடைய முக்கியத்துவம் இந்த எக்ஸசைஸ் இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கா? இருக்கலாம். அது எப்போ வருதோ நம்ம அதை உணர்ந்து மாற்றணும். ஸோ இது அப்படியே பர்மனெண்ட்டாக இப்படியே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி நாட். ஆனால் இது வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் கிளியர் மெசேஜ். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ இன்னும் எத்தனை நாளைக்கு மாற்றப்படாமல் இருக்கும் அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வருஷம் நான் ஜனவரி 1 எந்த மாற்றமும் செய்யலை. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தேவையில்லாத மாற்றங்களை போர்ட்ஃபோலியோவில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த காரணம். அன்னைக்கு நான் யோசித்தேன், வீம்புக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு. தேவையில்லைன்னு தோணுச்சு, பண்ணலை. நான் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் தான். என்னோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ மாற்றப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோட பெட்டராக பண்ணும் அப்படின்றதான் அதில் நான் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அல்லது கன்வே பண்ணுற மெசேஜ். இதை நான் மாற்றி என்னால் இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் சும்மா இருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்டராக என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் காட்ட ட்ரை பண்ணல. மார்க்கெட் என்னை விட இன்டெலிஜென்ட் நான் வந்து ஒத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தனி பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணல நான் தான் பிஸ்தா அப்படின்னு எல்லா இன்வெஸ்டருக்குமே காட்ட ஒரு டெண்டன்சி இருக்கும். எனக்கு கண்டுபிடிக்க தெரியும், நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் தொலைக்காட்சியில் ஒரு காலத்தில் போகும்போது ரொம்ப நாள் முன்னாடி என்ன சைக்காலஜினாக்கா, இன்னைக்கு புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க ஸ்டாக்கு அப்படின்னுவான். ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் வேண்டா விருப்பா ஒரு ஸ்டாக்கை சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்போ டெய்லியே நானே ஒரு ஸ்டாக் சொல்லணும்னு ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டம் காலி, தப்பு தான் நடக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக இதுலேருந்து தள்ளி நிற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். சொல்ல முடியாதுன்னெலாம் இல்லை, சொன்னால் உதவாது. ஸோ இந்த பங்குகளை புதுசாக சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம ஈகோவுக்கு வேணால் நல்லதாக இருக்கலாம், ஆனால் போர்ட்ஃபோலியோக்கு நல்லது பண்ணாதுங்கிறது என்னுடைய அனுபவம். பல தருணங்களில் நான் விற்ற பங்குகளை விட நான் வாங்கிய பங்குகள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலை, சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அது உங்களுக்கும் தோணி இருக்கலாம். அந்த சும்மா இருக்கிறத இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குறோம், அதுவும் பொது வெளியில். அதன் விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நான் இதுலேயும் தப்பாகலாம், பட் அதையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக ஏற்றுக்க தான் போகிறோம். ஸோ இதில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு ஜனவரி 1 இந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் ஜனவரி 1 போட்டிருந்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் போன வருஷத்துலேருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். அந்த 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கி 1,05,292 ரூபாயாக உயர்ந்திருக்கும். 5.29% தான் இந்த கேலண்டர் இயரில் இந்த போர்ட்ஃபோலியோ அடைந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். இதே பணத்தை நீங்கள் நிஃப்டி 50 டிஆர்ஐயில் போட்டிருந்தீங்கன்னா இந்த 1 லட்சம் 1,02,757 ரூபாயாக உயர்ந்திருக்கும்.
2.76%. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நிஃப்டியை விட. அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த ஜான்வரிலேருந்தும் நீங்கள் எவ்வளோ வாலட்டிலிட்டி பார்த்தீங்க? ஜான்வரிலேருந்து மார்ச் 15th மார்க்கெட் ஒரு பாட்டம் கிட்ட போச்சு, அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கெயின் பண்ணியிருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ. இன்ஃபேக்ட் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ஏப்ரல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 லட்சம் என்பது 1,06,117 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஸோ 6.12% ஏப்ரலில் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வர ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5.29. ஸோ மார்ச் 31 வரைக்கும் நம்ம நல்லா பண்ணல. அதே பணத்தை நீங்கள் நிஃப்டி 50ல் போட்டிருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே 5.06% நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. வேற ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நிஃப்டியில் அதை விட குறைவான ரிட்டர்ன் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 2.76% தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன நடக்குது? நிஃப்டியில் நிறைய வீக்னஸ் தெரியுது, அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஏப்ரலில் நிஃப்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். பட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து நம்ம ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிங்கிற கான்செப்டை நம்ம இதில் தெளிவாக பார்க்குறோம். ஏற்ற இறக்கங்களை அதிகம் பார்க்காமல் ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம ஓன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சுப்பீரியராக இருக்கும். என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் ஒரு தனிநபராகவும் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் கடமை. நமக்கு நாமே கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். நீங்கள் ஒரு அட்வைசராகவோ அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் கூட அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட ப்ராடக்டாக அமையணும். எப்போவும் அந்த ப்ராடக்ட் அந்த தன்மையோடு நம்ம மெயின்டைன் பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த ஓப்பன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடங்கள். இந்த பாடங்கள் டெஃபினட்டாக நம்மளை ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக ஆகும்னு நான் நம்புகிறேன். தனிப்பங்குகள் மீது அதிக நாட்டம் மோகம் உள்ளவர்கள் கூட இந்த பாடங்களை கற்றுக்கிட்டாதான் அந்த தனிப்பங்குகளை வச்சுட்டு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். இது இல்லாமல் எவ்வளோ நல்ல பங்குகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலும் நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான அனுபவமாக அமையாது. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதுதான் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமானது. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் தான் நமக்கு தேவையான ரிட்டர்ன்ஸும் நமக்கு தேவையான அவுட்கமும் கிடைக்கும். அந்த அவுட்கம் கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே முதலீட்டு உலகத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடு வீண் போகாத வண்ணம் நம்முடைய முதலீடுகளை அமைத்துக்கொண்டு ஒரு வெற்றி பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.